Hi friends, welcome to Ruba Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காக்கட்டான் பூச்செடி வளர்ப்பு தாங்க பார்க்க போறோம். இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டம் இல்லனா மாடி தோட்டத்துல எப்படி செடியெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம விவசாய நிலத்துக்கே போயிட்டு அங்க எப்படி இந்த காக்கட்டான் செடியை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் இதை வீட்டு தோட்டத்துல எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். வாசனை இருக்காதுங்க, வாசனையற்ற பூ தான் இது. காக்கட்டான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்செடியை பற்றி எப்படி வளர்க்கணும், என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இவர்கிட்ட தாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்மளுடைய கேள்விகளை ஒன்று ஒன்றா இவர்கிட்ட கேட்கலாம். மண்கலவை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மண்கலவைனா தொழியருவும் செயற்கை உரமும் கலந்து ரெண்டையும் ஒன்றா கலந்து வேப்ப முன்னாக்கு, இந்த உணவு செய்கிற மல்லாட்டை புண்ணாக்கு, மூணையும் ஒன்றா கலந்து செடியில் ஒரு அடி ஆழத்துக்கு குழியை பறிச்சுட்டு அதில் வச்சு உணர்த்து. இது வச்சு எத்தனை மாதம் பூக்கும்? அப்புறம் இது கண்ணு வச்சு ஒரு வருஷம் ஆகும் பூ வைக்கிறது. ஒரு வருஷம் ஆகிட்டுதுன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மாதிரி தொழு உரம் வச்சு தண்ணி பாய்ச்சி ஒரு அடி ஆழத்துக்கு. எத்தனை நாளுக்கு ஒன்ஸ் தண்ணியும் பாய்ச்சுவீங்க? 15 நாளைக்கு முறை ஒரு தண்ணி பாய்ச்சுவோம். 15 நாளைக்கு முறை ஒரு தண்ணியை பாய்ச்சிட்டு 15 நாளைக்கு முறை ஒரு மருந்து அடிக்கும். மருந்து அடிச்சுட்டு அப்புறம் மருந்து என்ன மருந்து அடிப்பீங்க? மருந்து கடையில் தான் வாங்கி அடிக்கணும். செயற்கை மருந்து. இதுக்கு நே வைக்குமா? ஆமாம், இதுக்குன்னே பூஞ்செடிக்கு தனியாக வைக்கும், வயலுக்கு மல்லாட்டைக்குன்னு தனியாக வைக்கும். இது தனித்தனியாக பூச்செடிக்குன்னா பவர் கம்மியாக கொடுப்பாங்க, மல்லாட்டைக்குன்னா பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது பூங்கிறதுனால பூ வீணாக போயிட்டு அதுக்கு தகுந்த இதுவும் டானிக் கொடுப்பாங்க. அதையும் கலந்து அடிச்சோம்னா பூவும் பெருசாக இருக்கும். நல்லா துளிர் வைக்கிறது நல்லா அடுக்கடுக்காக வைக்கும். இந்த செடி எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இந்த செடி கடலூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். கடலூரில் நர்சரியிலையா? நர்சரி இல்லை, கொல்லையில் இந்த மாதிரி வயலில் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வச்சு அதை கண்ணு கரும்பு அந்த கண்ணை வச்சு கண்ணு பிடுங்கி கொடுத்தாங்க. அதில் எடுத்துட்டு போட்டோம். எத்தனை சென்ட்ல போட்டிருக்கீங்க? இது 20 சென்ட். எந்த மாசத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் பூக்கும்? ஆடி மாதம் செடியை அந்த மாதிரி விட மாட்டோம், சுத்தமாக விட்டா கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டா ஆடி 2 மாதம் அந்த செடியோடைய துளுத்து பம்பை கட்டுவோம். கட்டும்போது அந்த உயரமாக ஒருத்த கட் பண்ணி விட்டு பம்பே விடுவோம். ஆடி போய் அப்படி புரட்டாசியிலேருந்து ஆரம்பிக்கும். புரட்டாசியிலேருந்து லேசாக விடும். இப்போ தான் அதிகமாக வரும்போது மார்கழி, தை, மாசியில் விடும் 3 மாதம். பங்குனி 15 தேதியோடு நின்றுடும். வெய்ய நாள் போக போக துளிர் வைக்காது. அதனால் ஆவணியிலேருந்து இது பண்ணுவோம். இதில் எந்த மாதிரி நோய் வரும்? நோய் இதில் இந்த கொசு மாதிரி இருக்கும், வெள்ளை கொசு. அது உட்காந்துன்னா இந்த பூ சின்னதாகிடும், சப்பிடும். பூ ஓலைப்பூ மாதிரி ஆகிடும். இது அப்படி முடக்கா போயிடும். பூ பறிக்கிறதுக்கு வராது. அது அப்படியே என்ன பண்ணோம், உள்ள அந்த கொசு உட்காந்தாலே அதில் ஒரு பூச்சி ஒன்று வச்சிருக்கும், புழு மாதிரி. அது உள்ள ஃபுல்லாக சுளைய மாதிரி குறைஞ்சிட்டு வெறும் இதுதான், மேலே தோல் தான். அதுக்குன்னு அந்த கொசு மருந்துன்னு ஒரு அட்டை 2 அட்டை வைக்கிது. வாங்கி அடிச்சா அந்த கொசு இறந்து போகும். மறுபடியும் அதுலேயே உருவாகுது, இந்த பூவிலே வருது. ஆமாம். அது செடி அப்படின்னா இப்போ அந்த செடி கீழே இது கீழே அடம்பெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. கீழே செடி காற்று ஓட்டமா மேலே மட்டும் இருக்கும். இது செடி வளர்ந்து துண்டு போய் அதனால அந்த பூச்சி அறமாட்டுது. இந்த அரும்பு இதாகிட்டுதா, இந்த மாதிரி ஆகிடும். அந்த கொசு உட்காந்துன்னா இந்த மாதிரி இதாகிடும், போல மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி போயிடும். ஒரு மாதிரி செடிக்கு 10 இருந்து விட்டுட்டுன்னு வச்சுக்கேன், 4 நாளில் பூரா அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு மட்டும் மருந்து அடிச்சுக்கணும். அதுக்கு மட்டும் மருந்து அடிச்சுக்கணும். 15 நாளைக்கு முறை ஒரு மருந்து கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். 1 கிலோ எவ்வளோ போகுது? இப்போ 1 கிலோ 600 ரூபா ரேட்டு போகுது. நல்ல முறையில் எடுத்தோன்னா இந்த 20 சென்ட் 1 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு போகத்துக்கு. ஒரு போகத்துக்குன்னா இந்த 6 மாசத்துக்கு. ஆமாம் ஆமாம். இது கொடி வகையை சார்ந்ததா? இது கொடி இல்லை, செடி வகை சேர்ந்தது. செடியா? கொடியே போகுது. அப்பப்போ கொடி போகும், கட் பண்ணி விட்டுரும். போய் பல மரத்து மேலாம் ஏற்று ஒரு கொடி வளர்ந்துக்கிட்டே. ஆமாம், விடக்கூடாது. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரும்? 4 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ கிலோ. இது எடுக்கணும்னா 10 கிலோ வரைக்கும் எடுக்கும் செடியை. அது செடி இந்த மாதிரி வளர்ந்து
இப்படி துண்டு போனதுனால என்ன பண்ணுது, இந்த மேல மட்டும்தான் துளிர் வைக்குது பாத்தியா, கட் பண்ணி விடலாம்ல. கீழ் வாட்டெல்லாம் சும்மா நிக்குது பாரு. இதே இந்த கிளை இப்படி மேல போச்சுன்னா ஃபுல்லாவே வைக்கும். இது ஒரு தடவை வச்சுட்டா 12 வருஷம். 12 வருஷம் செடியை வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். 12 வருஷம். அந்த மீதி உள்ள 6 மாசம் எந்த மாதிரி உரம் ஏதாவது கொடுப்பீங்களா? எதுவுமே கொடுக்க மாட்டோம். அது பாட்டு செடி வளர்ந்து பூ பூக்க டைம்ல மட்டும்தான். ஆமா, பூ பூக்க ஆடி மாசம் கட் பண்ணிட்டு அப்ப வந்து ஒரு மருந்து அடிச்சு விட்டு தொழு உரம் இந்த உரத்தெல்லாம் கலந்து வச்சு தண்ணி பாய்ச்சி விட்டு அதுல இருந்து செடி கம்பையா வளரும். உயரமா போகும். இது எத்தனை வருஷம் செடி? இது வந்து 4 வருஷம் ஆகுது. நம்மளுடைய கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செடி பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இது வீட்டில் எப்படி வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு தோட்டத்தில் ஒரு சிரமமே இல்லாமல் இந்த செடியை மட்டும் வச்சாலே போதுங்க. 6 மாதம் நம்மளுக்கு தொடர்ச்சியாக பூக்கள் கொடுக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய பராமரிப்பும் இதுக்கு தேவை கிடையாது. ஆனால் ஜாடியில் வைக்கணும், மாடி தோட்டத்தில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜாடியோட சைஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். 1.5 அடி உயரம், 1.5 அடி அகலம், அந்த மாதிரி ஜாடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு நல்ல முறையில் நம்ம வளர்க்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் தொடர்ச்சியாக எப்பயுமே குண்டு மல்லியோ வந்துட்டு தொடர்ச்சியாக பூக்கள் இருக்காது. இந்த சீசனில் வந்து நம்மளுக்கு பூக்கள் கொடுக்காது. அப்போது இந்த பூச்செடியை வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு இந்த 6 மாதங்கள் இந்த செடியிலேருந்து நம்ம பூக்கள் எடுத்துக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுறதுனால நான் செயற்கை உரமும் கொடுக்குறேன், செயற்கை பூச்சி விரட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா இயற்கை உரம், இயற்கை பூச்சி விரட்டி வந்து வச்சு செய்யும்போது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. செயற்கையான உரம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அது காற்று மூலமாக பரவி கூட நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும். வீட்டில் வந்து இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த காய்கறி தோலோ இல்லைனா மீதி மக்கிய பொருளோ வச்சு நம்ம செடியை வந்துட்டு உருவாக்கி அதுலேருந்து பூ பறித்து நம்ம வச்சிக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே மன நிறைவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த சந்தோஷத்துக்கு வந்து ஈடிணையே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வளர்த்து பாருங்கள். அது ஒவ்வொரு தடவையும் பூக்கும்போது நம்ம முகத்தில் வந்துட்டு பிரகாசமாக எவ்வளோ சிரிப்போடு நம்ம இருப்போம்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது தாங்க வேர்க்கடலை செடி. அது பக்கத்தில் வந்து இருக்குது பாருங்கள். இதுதான் சின்ன காக்கட்டான் செடி. இந்த காக்கட்டான் செடியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது 1-2 டவுட்டாவது கிளியராக இருக்கும். மேலும் இந்த மாதிரி நிறைய பூச்செடிகள் பற்றி உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செடி வளர்ப்பை பற்றி உங்களுக்குள்ள கேள்விகளையும் கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் கேள்விக்கான பதிலை வந்துட்டு அதில் பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம தோட்டத்தை பற்றியான வீடியோக்கள் வேணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு கொடுக்கறது மூலமாக தான் எனக்கும் வந்து ஒரு தூண்டுதலாக இருந்து நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கும் வந்து ஒரு ஆர்வம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.